உங்க பொண்ணோட சுயரூபம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையே நரகமா இருக்குமே. மாப்பிள இப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள. வேலை விட்ட விஷயத்தையே வீட்டுல தெரியாம மறைச்சவ இன்னும் எவ்வளவு மறைச்சிருக்காளோ யாருக்கு தெரியும். இனிமே இந்த மாதிரி கூப்பிடாதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஐயோ மாப்ள அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்ள. மாப்ள ஏய் என்னடி பாவி பாவி. எனக்கே தெரியாம நான் சிவாவை உள்ளுக்குள்ள விரும்பிட்டு இருக்கேன். இப்ப வர ரஞ்சனி தட்டிட்டு போயிடுவான்னு தெரிஞ்சதும் மனசு தவிக்கிற தவிப்புலதான் சிவா மேல வச்சிருந்த காதல நானே உணர்ந்தேன். அமுதா சிவாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ வாயாலே சொல்லிட்டா. அவளா சொல்லிருக்க மாட்டாமா, நீ சொல்ல வச்சிருப்ப. கரெக்ட்பா. அப்புறம் என்ன மாப்ள, நீங்களே உங்க வாயால சொல்றீங்க நடந்த எதையுமே கெட்டதா நீங்க எடுத்துக்கலன்னு. அமுதாவை சுத்தி 1000 பிரச்சனை இருந்தப்ப கூட நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கல. ஆனா இப்ப அமுதாவே பிரச்சனையா இருக்கிறப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துற தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்ன சொல்றீங்க மாப்ள? அமுதா பிரச்சனையா நிக்கிறாளா? ஆமா. ஏய் என்னடி பண்ண? ஏய் வாய் திறந்து சொல்லுடி, என்ன பண்ண? ஏய் கேக்குறாருல சொல்லுடி. நான் சொல்றேன். நான் வேலை பார்க்குற கம்பெனில புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த பொறுப்பு ரஞ்சனி என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதை நான் வேண்டான்னு மறுத்திருக்கேன். ஏன்னா அமுதா வேலை பார்க்குற கம்பெனில எனக்கு போட்டியா அந்த பொறுப்பு அமுதா கிட்ட கொடுத்துருக்காங்க. எங்க 2 பேர்ல யார் தோத்து யார் ஜெயிச்சாலும் தேவையில்லாத மன கஷ்டம் தான் வரும். அதுக்காகவே நான் வேண்டாம்னு சொல்லி மறுத்துட்டேன். ஆனா ரஞ்சனி, உங்களை யாருமே தோக்க வேண்டாம், அமுதாவை நம்ம கம்பெனில ஜாயின் பண்ண சொல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. 2 பேரும் ப்ராஜெக்ட் சேர்ந்து பண்ணீங்கன்னா 2 பேரும் ஜெயிக்கலாம்னு சொன்னாங்க. நானும் அமுதா கிட்ட பேசி எங்க கம்பெனிக்கு வேலைக்கு கூப்பிட்டேன். ஆனா அவ அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன். உங்க பொண்ணு தோத்து போயிட்டான். நியாயமா ஒரு பொண்ணா இருந்தா தான் தோத்தது நினைச்சு வருத்தப்படாம தான் கட்டிக்க போறவங்க ஜெயிச்சது நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா உங்க பொண்ணு அப்படி பண்ணலையே, வேற ஒண்ணு பண்ணிருக்காங்க. படியே என்னடி பண்ண சொல்லுடி. நான் சொல்றேன். உங்க பொண்ணு தோத்து நான் ஜெயிச்சத உங்க பொண்ணால தாங்கிக்க முடியல. இவளுக்கு ஈகோ. ஈகோ அப்படின்னா வரட்டு கௌரவம். நீ பெரியவனா நான் பெரியவளாங்கிற வீம்பு, திமிரு, இப்படி எவ்வளவு வார்த்தை சொல்லிட்டே போலாம். எதுக்கடி உனக்கு இந்த வீண் வம்பு? இந்த வீம்புல திமிர்ல உங்க பொண்ணு பண்ண காரியம் என்னன்னு தெரியுமா? தெரியாது மாப்ள. வேலையை தூக்கி எரிஞ்சிட்டா. வேலையை விட்டுட்டு வந்துட்டியா? ஓ, வேலையை விட்ட விஷயத்தை கூட உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லுடி, வேலையை விட்டுட்டியா? உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தண்டி? ஈகோன்னு என்னன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஏமா இப்படி பண்ண? அதான் ஏன் பண்ண நான் விளக்கமா சொன்னேனே. உங்க பொண்ணோட சுயரூபம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையே நரகமா இருக்குமே. மாப்பிள இப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள. என் பொண்ணு ரொம்ப நல்லவ. சார், உங்க பொண்ணு ரொம்ப நல்லவதான், ரொம்ப இறக்க குணம்லாம் உள்ளவதான். ஆனா உங்க பொண்ணால நல்ல சமூக சேவையே தான் இருக்க முடியும். ஆனா ஒரு நல்ல சம்சாரமா இருக்க முடியாதுங்க. ஒரு ஆம்பளைக்கு தேவை சமூக சேவை இல்லைங்க, ஒரு நல்ல சம்சாரம். வேலை விட்ட விஷயத்தையே வீட்டுல தெரியாம மறைச்சவ இன்னும் எவ்வளவு மறைச்சிருக்காளோ யாருக்கு தெரியும். அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்ள. உண்மையிலேயே அமுதா ரொம்ப நல்லவதான் மாப்ள. இத பாருங்க, நான் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற ஆள் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க மாப்ள, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களை நாங்க வாய் நிறைய மாப்ள பாருங்க. இனிமே இந்த மாதிரி கூப்பிடாதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஐயோ மாப்ள, அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்ள. மாப்ள ஏய் என்னடி பாவி, யானை தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டியேடி பாவி. ஏண்டி அந்த மனுஷன் அவ்வளவு பேசுறாரு, பதிலுக்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசலையேடி.
இதுல இருந்தே தெரியுதேடி எல்லா தப்புமே ஓ மேலதான். எதுக்கு இப்படி பண்ண? சொல்லுடி, எதுக்கு இப்படி சொல்லுமா பண்ண? எதுக்கு அப்படி பண்ண வாயை திறந்து சொல்லுமா சொல்லுடி, சொல்லுமா. கேக்குறாருல உங்க அப்பா. என்ன ஆச்சுன்னு சொல்லு. சொல்லுடி, சொல்லுமா. சொல்லு. நல்லா என்ன நாக்கு நடந்து பிடிக்கிற சொல்லுமா. மாதிரி ஏன் இப்படி கேளு அவளை. பண்ற? ஏங்க இத்தனை பேர் கேக்குறா, அவ பதில் சொல்றா பாத்தீங்களா? வாயை திறக்க மாட்டேங்கிறா பாருங்க. சொல்லுடி, சொல்லுக்கா. ஏன் இப்படி பண்ண? அம்மா, என் கழுத்துல தாலி ஏறுனா உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிடும் போது உன் கழுத்து தாலியை காப்பாத்த என் கல்யாணத்தை நிறுத்துறது தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. ஏன் இப்படி உக்காந்துருக்கா? என்னாச்சு இவளுக்கு? ரோஜா, எம்மாடி ரோஜா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல பாட்டி, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறம் மாறிக்கிட்டே இருக்கு பாட்டி. அதாம்மா உலகம், நிக்காம நிலைக்காம மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிறவ நாளைக்கு இல்லைங்கிறதெல்லாம் முன்னாடி, இன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இப்ப உள்ள நிலைமை. அது சரி, நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அந்த ராஜரத்னத்தோட பொண்ணு ரஞ்சினி கேகேராவ் கம்பெனிக்கு போன சிவாவ திரும்பவும் அவ கம்பெனிக்கு கூப்பிட்டு அவ பக்கத்துல உட்கார வச்சு பெரிய சமூக சேவைக்குன்னு நம்ப வச்சா. அப்புறம் புதுசா ஒரு ப்ராஜெக்ட சிவாவுக்கு கொடுத்து அதுல சிவாவை ஜெயிக்க வச்சு அமுதாவை தோக்க வச்சுட்டா. ஆ, ஆ, இப்போ 2 பேருக்குள்ளயும் நீயா நானா போட்டியும் உருவாக்கிட்டா. அப்படியா? அப்புறம் என்ன, அந்த ரஞ்சினி அமுதோட கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எங்க கம்பெனி ஜெயிச்சிருந்தாலும் நாங்க பெருசா கொண்டாடல, ஏன்னா தோத்து போனது என் ஃப்ரெண்டு அமுதா, எனக்கு ஜெயிச்சு கொடுத்தது அவளை கல்யாணம் பண்ணிக்க போற சிவா. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா இருந்தாலும் பிசினஸ் விஷயத்தையும் எந்த ரகசியத்தையும் இவங்க ஷேர் பண்ணிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. ஆ, இதுக்கு பேருதாம்மா புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதைன்னு சொல்லுவாங்க. ஆ, அப்புறம் என்னாச்சு? இவ கொளுத்தி போட்ட சரபடி வெடிக்காம இருக்குமா? கம்பெனி தோத்துருச்சேன்னு கடுப்புல இருந்த முதலாளி அமுதா மேல சந்தேகப்பட்டு விசாரிக்க, நீ ஏன் மேலேயே சந்தேகப்படுறியா, உன் வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துட்டா. அட கடவுளே, அந்த பாவத்தையும் பயன்படுத்திக்கிட்டா ரஞ்சினி. எப்படிமா? நீங்க ஜெயிச்சதை தாங்க முடியாம தான் அமுதா வேலையை ரிசைன் பண்ணிட்டா. நியாயமா பார்க்க போனா ஒரு பொண்ணு தான் ஜெயிச்சதை பெருசா நினைக்கிறத விட தான் கட்டிக்க போற புருஷன் ஜெயிச்சதை தான் பெருசா கொண்டாடணும். ஆனா அமுதா அப்படி செய்யாம நீங்க ஜெயிச்சது பிடிக்காம அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு சிவாவை தூண்டி விட்டுட்டா. இப்ப கல்யாணமே கிட்டத்தட்ட நின்னு போற நிலைமைக்கு வந்துருச்சு. போற போக்க பார்த்தா ரஞ்சினி சிவாவா தான் கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. ஏமா, எந்த கழுதை எக்கேடு கேட்டா உனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் பாட்டி. ஆனா இப்ப அப்படி நினைக்க முடியல. என்ன சொல்ற ரோஜா? எனக்கே தெரியாம நான் சிவாவை உள்ளுக்குள்ள விரும்பிட்டு இருக்கேன். இப்ப வர ரஞ்சினி தட்டிட்டு போயிடுவான்னு தெரிஞ்சதும் மனசு தவிக்கிற தவிப்புலதான் சிவா மேல வச்சிருந்த காதல நானே உணர்ந்தேன். எனக்கு சிவா வேணும் பாட்டி, எனக்கு வேணும். சிவா தான் என் கழுத்துல தாலி கட்டணும். சிவா தான் எனக்கு புருஷனா வரணும். சொல்லிட்டீல, விட்டுருமா. அந்த சிவா உன் கழுத்துல தான் தாலி கட்டுவான், கட்ட வப்ப. போதுமா? பாட்டி, எனக்கு ரஞ்சினி நினைச்சாதான். என்னம்மா ரஞ்சினி? என்ன பெரிய ரஞ்சினி அவ? இந்த வேங்கடத்தா முன்னாடி அந்த ரஞ்சினி சுண்டக்கா. நீ நினைச்சத முடிச்சு வைக்க வேண்டியது இந்த பாட்டியோட பொறுப்பு. போதுமா? பாட்டினா பாட்டி தான். தேங்க்ஸ் பாட்டி. ராசா, உட்கார் உட்கார். அடா அடா அடா, என்ன சந்தோஷம் பாரு, என்ன பூரிப்பு. இந்த பாட்டி நீ நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பா. என்னங்க
கரடி மாதிரி கத்திட்டு இருக்கேன், காதலே வேலையா உங்களுக்கு? இப்பயாவது நீ மனுஷி இல்லைன்னு ஒத்துக்கிட்டிய? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா அந்த கொடுமையை வேற அடிக்கடி எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? எங்க நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்க. இப்ப நான் 4-5 பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேனா? ஏங்க இப்படி வீம்புக்கு பேசிட்டு இருக்கீங்க? நானா வீம்புக்கு பேசுறேன்? நான் பட்டு செவனேன்னு மாடிப்படி ஏறி போயிட்டு இருக்கேன். சும்மா போனவனை கூப்பிட்டு சண்டைக்கு எடுத்துட்டு வீம்புக்கு பேசுனாங்கிற? என்னங்க பண்றது? குடும்பத்துல ஒண்ணுன்னா எனக்கு என்னன்னு பேசாம இருக்க முடியுமா நானு? நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கே. உன்னா எல்லா பொம்பளைங்களும் இந்த டயலாக சொல்லிடுங்க. வேணா ஒண்ணு பண்ணுங்க, அதை கைட்டு எங்க கழுத்துல கட்டி விட்டுருங்க. சிவ சிவா, அவரையும் விட்டு வைக்கிறது இல்லையா? ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இப்ப நீ சொல்றத கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், அப்புறம் நான் காதை கொடு கழுத்த கொடுன்னு. அது இல்லைங்க, நம்ம தூரத்து சொந்தக்காரி லலிதான்னு ஒருத்தி இருக்கால. எந்த லலிதா? அதாங்க திருச்சியில இருக்காளே, ஒண்ணுன்னா 9 சொல்லுவாளே, அவதான். உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் அப்படித்தானே? இந்த ஊருதுன்னு சொன்னா பறக்குதுன்னு அவதானே? அந்த லலிதா தான். அவளுக்கு என்னப்போ? அவ ஏதோ வளகாப்புக்கு இங்க வந்தாளாம். வந்தவ நம்ம ஞாபகம் வந்துச்சுன்னு இங்க வந்தா. அந்த நேரம் பார்த்து அந்த லலிதா ரஞ்சனி பத்தி விசாரிச்சுட்டு இருந்தா. ரஞ்சனியும் கரெக்டா அந்த நேரம் பார்த்து வந்துட்டா. பொண்ணு அழகா நல்லா வளர்ந்து நிக்கிறாளே, அவளுக்கு கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டா. அதுக்கு நம்ம ரஞ்சனி வாய் துடுக்கா, மாப்பிள்ளை பாக்குறதா? எனக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு, மாப்பிள்ளையோட பேரு சிவான்னு வாய் துடுக்க அவகிட்டயே சொல்றாங்க. உடனே லலிதா, நிச்சயதார்த்தத்தை என்கிட்ட சொல்லாம கொள்ளாம பண்ணிட்டீங்க, ஆச்சா போச்சான்னு என்ன போட்டு ஊலிக்கே எடுத்துட்டாங்க. இந்நேரம் அந்த லலிதா ஊருக்கு போய் போன்லயும் நேர்லயும் எல்லா சொந்த பந்தத்துக்கிட்டே சொல்லிருக்க போறா. மாப்பிள்ளை பேரு சிவான்னு கூட சொல்லிருக்க போறா. சொன்னா சொல்லிட்டு போட்டுமா? சொன்னா சொல்லட்டுமா? ஏங்க வீட்டுக்குள்ள நம்ம 1000 பேசுவோங்க, அதே நம்ம மாத்தி கூட பேசலாம். ஆனா வீட்டு பேச்சு வெளியே போச்சுன்னா அதுக்கப்புறம் மாத்தி பேச முடியாது. பேசினா பேசிட்டு போட்டுமா, நடக்க போறதானா சொல்றா? ஏங்க அவதான் அறிவில்லாம பேசுறான்னா நீங்களும் அப்படியே பேசினா எப்படிங்க? அப்போ என்ன அறிவில்லாதவங்கிறியா? ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலைங்க. வேற எப்படி சொல்ற? ரஞ்சனி தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு அதை வெளியவும் சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு அவ ஏமாந்துட்டா அந்த ஏமாற்றத்தை அவளால தாங்கிக்க முடியாதுங்க. என் பொண்ணு ஏமாறவும் மாட்டா, தோத்து போகவும் மாட்டா. ஏமாத்துவா, தோக்கடிப்பா, ஆனா ஜெயிச்சிட்டு வந்து நிப்பா. சக்சஸ் பா, நாம ஜெயிச்சிட்டோம். நாம நினைச்சதெல்லாம் நடந்துடுச்சு. என்னம்மா சொல்ற? அமுதா சிவா கல்யாணம் இனிமே நடக்கவே நடக்காதுப்பா. ஆமாப்பா, அமுதா சிவாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ வாயாலே சொல்லிட்டா. அவளா சொல்லிருக்க மாட்டாமா, நீ சொல்ல வச்சிருப்ப. கரெக்ட்பா. அமுதா கழுத்துல தாலி ஏறினா அவங்க அம்மா கழுத்து தாலிக்கு ஆபத்து வரும்னு அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அத விடாம ஊதி பெருசாக்கி அது எரிமலையா குமரிக்கிட்டு இருந்தது. இப்போ வெடிச்சிருச்சு. நாம நினைச்சதும் நடந்துடுச்சு. பாவி, ஒரு பொண்ணா பிறந்துட்டு இன்னொரு பொண்ணோட கல்யாண கனவை கலைச்சிட்டு வந்து நிக்கிறியடி. அம்மா, அடுத்தவங்க போட்ட கோலத்தை அழிச்சாதான் அதை விட அழகான கோலத்தை அதே இடத்துல நாம போட முடியும். இந்த சிம்பிள் லாஜிக் கூட புரியலையா உனக்கு? அழகான கோலமா அலங்கோலமான்னு போக போக தாண்டி தெரியும். இப்படி தேன் கூட்டுல கல் எடுத்து அடிச்ச மாதிரி கூட்ட கலைச்சிட்டு வந்து நிக்கிறியடி. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. தேனிய கலைச்சாதாமா தேன் எடுக்க முடியும். என்னப்பா, நான் சொல்றது கரெக்ட் தானே? 100% கரெக்ட்மா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூப்பா. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி குத்து கல்லாட்ட உட்கார்ந்துருக்கியே. ஏடி நான் தெரியாம தான் கேக்குறேன், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்குடி இந்த மொறப்பு வீராப்பெல்லாம்? எந்த வீடா இருந்தாலும் பொம்பளை தானடி வாழ போறா, ஆம்பளையா வாழ வரான்? ஊர் உலகத்துல இன்னார் மகனுக்கு எங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம் தானே சொல்றாங்க. யாராவது வந்து எங்க பொண்ணுக்கு இன்னார் மகனை கட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களா? ஐயோ ஐயோ, என் மாப்பிள்ள எப்பேற்பட்ட மாப்பிள்ள, கோடி கொடுத்தாலும் தேடி பிடிக்க முடியாத ஒரு மாப்பிள்ள. ஐயோ, என் மாப்பிள்ளையோட அழகு என்ன, கலர் என்ன, அவரோட சிரிப்பு என்ன, குணம் என்ன, உத்தியோகம் என்ன? ஏடி அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள கிடைக்குமாடி? இல்ல கிடைக்குமான்னு கேக்குற. அந்த மாப்பிள்ளை போய் வேணான்னு சொல்லிட்டு வீம்பாவது உட்கார்ந்துருக்க. ஏடி நீ விளங்குவியாடி? நீ விளங்குவியாடி? அடியே, 4 எழுத்து படிச்சு 4 காசு சம்பாதிச்சுட்டா உடனே அப்படியே ஆணவமும் வந்துருமாடி. சும்மாவா சொன்னாங்க பொட்டக்கோழி கூவியா பொழுது விடிய போகுதுன்னு?
அட விடு தங்கம், ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற? அவளே நொந்து நூலா இருக்கா. ஆமாயா, உன் பொண்ணு நொந்து போய் உட்கார்ந்திருக்கா. நாங்கெல்லாம் நோன்பு கொண்டாடிட்டு இருக்கோம். வந்துற போது வாயில ஏதாவது எனக்கு. ச்சே, ஐயோ, வாசல்ல தலை காட்ட முடியல. ஐயோ, வீட்டுக்குள்ளேயே கடைக்காரி மாதிரி அடங்கி கிடக்க வேண்டியிருக்கு. தப்பி தவறி வெளியே போனா என்னம்மா, உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வீடே அப்படியே கப் சிப்புன்னு அடங்கி போயிருக்கேன்னு 4 பேர் என்ன கேட்க மாட்டாங்க? அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, என் மூஞ்சியை கொண்டு போய் நான் எங்க வச்சுப்பேன்? சொல்லியா, என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு. நீ சொல்றது வாஸ்தவம் தான் தங்கம், உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக நம்ம போனா நாம கண்டிச்சு என்ன பண்றது? கண்டிக்கிறதா? இவள உதைச்சு உப்பு கண்ட போடணும். ச்சே, உட்கார்ந்திருக்கா பாருங்க, கல்லூரி மங்கி மாதிரி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. நீ ஒரு பொம்பளை தானே, ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஆமாயா, பொண்ணு மனசுல மண் இருக்கு. அதான் அவ தலையிலேயே அள்ளி அள்ளி மண்ணை வாரி போட்டுக்கிட்டா. அவ தலையில போட்டது இல்லாம நம்ம தலையிலயும் போட்டுட்டா. அது இல்ல தங்கம், அவ மனசுல என்ன நினைப்பு இருக்கும், சொல்ல முடியாத தவிப்பெல்லாம் இருக்குங்கிறத யோசிச்சு பாருமா. அப்படி ஏதாவது இருந்தா பெத்த அப்பா அம்மா கிட்ட வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? வாயை திறந்து சொல்றது சுலபம் தங்கம், மனசை திறந்து சொல்றது தான் கஷ்டம். ஒண்ணு நல்லா யோசிச்சு பாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிற நமக்கே இவ்வளவு வலியும் வேதனை இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க போற அவளுக்கு எவ்வளவு வலியும் வேதனை மனசுக்குள்ள இருந்திருக்கும். அழட்டும், மனசு லேசாகும். ஆமா, நீங்க போய் அவ பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு கண்ணை தொடச்சு விட்டுக்கிட்டு இருங்க. கண்டிக்க வேண்டியதுக்கெல்லாம் கண்டிக்காம இப்படி அனாவசியமா செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, குட்டிச்சவர்ல கழுத வந்து நிக்காம காமதேனுவா வந்து நிக்கும். ஐயோ ஐயோ, இப்ப கழுத உதைக்குதே, நல்லா வாங்கி கட்டிக்கோங்க. என்னையும் 4 உதைக்கிட்டோம், நானும் வாங்கி கட்டிக்கிறேன். இவளை பெத்த பாவத்துக்கு நாம வேற என்ன செய்ய முடியும்? ஐயோ, கெட்டத பேசும்போது மணி அடிக்குது. போங்க, போய் எடுங்க. ஐயோ, இந்த வீட்டுலதான் எல்லாம் இப்படி அவசரமாவே நடக்கும். ஹலோ, சத்தியமூர்த்தி சார் இருக்காங்களா? சத்தியமூர்த்தி தான் பேசுறேன். வணக்கம் சார், நான் மகாலட்சுமி கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் சாமிநாதன் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக மண்டபம் புக் பண்ணிருந்தீங்க. ஆமா, அட்வான்ஸ் கூட கட்டியிருக்கேன், ரசீது வச்சிருக்கேன். அதுக்குல்ல சார், மீதி பணத்தையும் கட்டி மண்டபத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் திடீர்னு அட்வான்ஸை திருப்பி கட்டிங்கன்னா தர முடியாது சார். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். சரிங்க சார், இங்க ஒரு சின்ன பிரச்சனைல இருக்கேன். அப்புறம் கல்யாணம்னா 1008 பிரச்சனை இருக்கத்தான் சார் செய்யும். இங்க பாருங்க சார், உங்களுக்கு மண்டபம் வேணும்னா மீதி பணத்தை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். ஓகே சார், அப்ப சந்தோஷம், வச்சிடறேன் சார். என்ன கல்யாண மண்டபத்துக்காரனா? ஆமா, மீதி பணத்தையும் கட்டி கல்யாண மண்டபத்தை கன்ஃபார்ம் பண்ண சொல்றான். ஏதாவது பிரச்சனை அது இதுன்னு சொன்னா அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தர மாட்டானா? ஆமா, பொண்ணு செத்தா என்ன, இல்ல மாப்பிள்ள தான் செத்தா என்னவா? பூக்கடைக்காரனுக்கு மாலை கட்டின பணம் வந்து சேர்ந்தா போதும். அவன் பிரச்சனை அவனுக்கு. இப்பதானே மண்டபத்துக்காரன் ஆரம்பிச்சிருக்கான். வருவான், ஒருத்தனா லைன்ல வருவான் பாருங்க. ஐயோ, போன் அடிக்குது, போய் எடுங்க, போங்க. ஹலோ, சத்தியமூர்த்தி சார். நீங்க யார் பேசுறீங்க? நான் கிருஷ்ணயர் பேசுறேன். வணக்கம், நான் சத்தியமூர்த்தி தான் பேசுறேன், சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, பொண்ணு கல்யாண விஷயமா மெனு கார்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அத பாத்தீங்களா? உங்க பொண்ணு எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதான், எனக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்காங்க. என்ன கல்யாணம்னு சொல்லுங்க, என்னென்ன மெனுன்னு சொல்லுங்க, செஞ்சு அசத்திடுவோம். அமௌண்ட்டை பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நல்லா செஞ்சு அசத்திடுவோம் சார். ஒரு தொகையை அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சார். ஓகே சார், வச்சர். அடுத்து வரிசையா இந்த சீரியல் செட் போடுறவன், பந்தல் கட்டுறவன், பாட்டு கச்சேரி பாடுறவன், இந்த டிராவல்ஸ்காரங்க இப்படி ஆளாளுக்கு போன் பண்ணி அமௌண்ட்டை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு இப்படியே நச்சரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஐயோ, இங்க பாருங்க, இப்ப நீங்க பேச வேண்டியது இவங்களோட எல்லாம் இல்ல. நீங்க போன் பண்ணி பேச வேண்டியது நம்ம சம்பந்தியோட தாங்க. என்ன பாக்குறீங்க? ஐயோ, இப்படி மூடு மந்திரமாவே இருந்துட்டு இருந்தா எப்படிங்க தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளையே வீடு தேடி வந்து இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போவாரு?
இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நேரா சம்மந்தி வீட்டுக்கு போய், ஐயோ எங்க பொண்ணு ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டா, மன்னிச்சிருங்க, கல்யாண வேலைகளை பாப்போன்னு போய் பேசிடுவாங்க. போங்க. ஐயோ என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இன்னொரு பொண்ணையும் வச்சிருக்கோம். போங்க போய் பேசுங்க. அமுதாவுக்காக பேசிய சிவா உண்மையிலேயே திருமணத்தை நிறுத்த சம்மதிப்பானா?